இன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் சாதம் இது எல்லாமே வந்து அவல்ல தான் செய்ய போறோம். இந்த அவலோட சேர்த்துக்கிறேன். சக்கரை பொங்கல் கம கமன்னு ரெடி. பாருங்க யசோதை கண்ணன். ஹாய், நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஃபுல் டே வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய பலகாரம் செய்யலான்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருந்தேன் ஒரு 1 வீக் முன்னாடி இருந்தே. ஆனால் எனக்கு வந்து நாளைக்கு ஷூட் வச்சுட்டாங்க. ஸோ மார்னிங் சீக்கிரமாக போகணும். ஆஃப்டர்நூன் வரைக்கும் டைம் கேட்டிருக்கேன். அதனால் இப்போ தாங்க ஷூட்லேருந்து வந்தேன். ஆக்சுவலாக ஷூட் முடிச்சுட்டு டப்பிங் போயிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். இன்றைக்கி வந்து மோகியே இந்த பேக்ட்ராப் ஃபுல்லாக அழகாக பண்ணியிருந்தான். நல்லா இருக்குது வந்து பார்த்த உடனே. இது வந்து மோகியே போட்டு வச்சுட்டா. இப்போ நான் வந்து லைட் மட்டும் இதுக்கு செட் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ தூங்கிடுவேன். காலையில் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு மதியத்துக்கு மேலே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் போயிட்டு லைட்டு போடுற வேலை பார்க்குறேன். நாராயண ஹரி கோவிந்தா கோவிந்தா ஜெய கோவிந்தா. The next day. ஆரம்பிக்கலாங்களா? வாங்க. வெயிட். இன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் சாதம் இது எல்லாமே வந்து அவல்ல தான் செய்ய போறோம். இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதையுமே நான் வந்து கிருஷ்ணருக்கு அவல்ல கொடுக்கலாம்னு நினைச்சேன். இதுக்கு முதல்ல வந்து அவல் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இவ்வளோ தாங்க எடுத்துருக்கேன். ஒரு கப் இருக்குன்னு நினைக்கிறேன். கப்புனா ஒரு 200 கிராம் மேபி இருக்கலாம். அவ்வளோதான். இதில் இப்போ சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ இந்த அவலே சூடாக தான் இருக்குது. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். சக்கரை பொங்கலுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது வெண்பொங்கலுக்கும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். நான் இதுலேயும் இதே மாதிரி சூடாக தண்ணி மூடுற அளவுக்கு ஊற்றினா போதும், நிறைய வேண்டாம். நான் வந்து பாசிப்பருப்பு தனியாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதை வந்து இந்த அவலோட சேர்த்துக்கிறேன். நம்ம யூஸ்வலாக வந்து ரைஸ்க்கு நான் எப்போவுமே ஈக்குவலாக தான் போடுவேன். 1 டம்ளர் பச்சரிசினா 1 டம்ளர் பாசிப்பருப்பு. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்போவுமே பொங்கலுக்கு. அது வெண்பொங்கலானாலும் சரி சக்கரை பொங்கலானாலும் சரி ஈக்குவலாக தான் போடுவேன். அதே மாதிரி நான் இதுக்குமே வந்து பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுறேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவல் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக பருப்பு சேர்த்துக்கலாம். இது வெண்பொங்கலுக்கு. இப்போவே பாருங்கள் தண்ணியெலாம் இழுத்துருச்சு நம்ம போட்ட தண்ணி. பருப்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வேக வச்சா நல்லாயிருக்கும். ரொம்பவுமே மைய இருக்க வேண்டாம். ஒரு மாதிரி கடி பண்ணுற லெவலில் இருக்கணும். ஒரு கிளறிக்கலாம். இப்போ இதில் தாளிச்சு கொட்டினா அவ்வளோதானே? தாளிச்சு கொட்டக்கூடாது. இதில் வந்து வெல்லம் சேர்க்கணும்ல. ஆமாம், மொத்தமாக வெள்ளத்தை ஊற வச்சுட்டு சேர்த்துருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும். டே மோகி, இவனுக்கு ரொம்ப குக்கிங்னா ஈஸி ஆகிடுச்சுங்க. அதனால தான் பார்த்தீங்களா. இது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் நேரம், ஏன்னா இந்த அவல் வந்து இன்னும் நல்லாவே சாஃப்ட் ஆகணும். இதை அப்படியே மூடி வச்சு ஊற வைப்போம். இது வந்து வெண்பொங்கலுக்கு பண்ணது. இந்த அவல் நல்லா இதாகிடுச்சு. இப்போது சக்கரை பொங்கலுக்கு வந்து நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் வந்து நல்லா இப்படி காய வச்சு எடுத்துப்போம். இது வடிகட்ட போகிறோம். பட் ரொம்ப சுத்தமான வெல்லம் தான் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க. நான் வந்து அவலுங்கிறதுனால அதில் போட்டு வேக வைக்க முடியாது. ஸோ நான் இதுலேயே நல்லா காய்ச்சிட்டேன் இந்த வெல்லத்தை. இப்போ இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
ஓய் ரீசெண்டாக நடந்துக்கும். இது பாருங்க, நல்ல திக்கா பருப்பும் அவலும் சேர்ந்து பொங்கல் மாதிரியே வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். வெல்லத்தோடு சேர்த்து இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அப்போ தான் ஃபுல்லாக மிங்கிள் ஆகும். பாருங்கள், நம்ம போட்ட வெல்லம் அப்படியே இறுகி திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இறக்கி வச்சதுக்கப்புறம் இந்த அளவு இருக்கும்போதே இறக்கிடுங்க. ஏன்னா அவளுமே வந்து தண்ணி இழுக்க திக்காயிடும். அண்ட் வெல்லம் போட்டிருக்கோம், பருப்பு எல்லாமே சேர்ந்து கெட்டியாயிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிடணும். இப்போ நான் இதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் கம கமன்னு ரெடி. இது ஒரு வாட்டி இப்படி போடுறதுக்கு மொத்தமா போட்டு பண்ணிடலாம்ல. ஏமா வாயை தொண்டு சொல்லுங்க என்னென்ன போடுறீங்கன்னு. சாரி, இது வந்து மிளகு பொங்கலுங்க. இந்த பொங்கலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நெய்ல மிளகு போட்டுக்கிறேன். அது மிளகு பொங்கல் இல்லை, அவல் பொங்கல். அவல் பொங்கல் தான், மிளகு போட்டு தாளிக்க போறோம். அப்ப அவல் மிளகு பொங்கல்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. ஜீரகம் போட்டுக்கிறேன். ஆக்சுவலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. அது இல்லாமலும் இருந்தாலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் திராட்சை போடவா? திராட்சை எல்லாம் போடக்கூடாது. ஏன்? தெரியாம ஒன்று போட்டுடலாம். திராட்சை போடணும். என்னடி திராட்சை எப்படி பொங்கல்ல போட முடியும் மோகி? வெண்பொங்கல்ல எப்படிடா திராட்சை போடுவேன் நானு? இது என்ன மோகி? இது வெண்பொங்கல், அவல் மிளகு பொங்கல். அவல் வெண்பொங்கல். உப்பு போட்டுக்கணும். அவல் வெண்பொங்கல் ரெடி. அதையுமே வந்து இந்த பாருங்க, இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். கொஞ்சம் இலகுவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த சுவாமிக்கு படைக்கிற டைமில் கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளோதான். இது வந்து ஜவ்வரிசி அல்வா பண்ண போகிறோம். நான் வந்து ஜவ்வரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இந்த மாதிரி வந்துடும். பட் நல்லா குண்டாக இருக்கிற ஜவ்வரிசி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது இதில் போட்டு கொஞ்சம் கெட்டி பதம் வர வரைக்கும் எடுத்துட்டு சக்கரை போட்டால் முடிஞ்சுது. அல்வாக்கே வந்து அழகு கலர். கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு ட்ராப் தாங்க போட்டேன் ஃபுட் கலர். அது நல்ல ரெட்டாக இருந்ததுனால டபக்கு இப்படி தெரிஞ்சிச்சு. அதனால் இது வந்து நல்லதில்லைன்னு சொல்ல வேணாம். என்னைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும்போது நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சரி, நெய் பார்த்தீங்கன்னா நான் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஃபஸ்ட்டு விட்டுருக்கேன். சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ ஜவ்வரிசி போடுறீங்கன்னா ஒரு 200 கிராம் சர்க்கரை போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த அல்வா. ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் நான் வந்து முந்திரி எல்லாம் போட மாட்டேங்க இந்த அல்வாக்கு. இது இப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கொஞ்சம் திக்காகட்டும், இறக்கிடலாம். அவ்வளோதான், ஜவ்வரிசி அல்வா ரெடி. எப்போவுமே அல்வா மாதிரிலாம் வந்து நிறைய நெய்யை போட்டு உருக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பேட் கொலஸ்ட்ரால் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டோம். இப்போ பாருங்கள், இது எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் நெய் விடுவேன். கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இதில் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். இவ்வளோ வரும்னு சொன்னோன்னா இல்லை, நீங்கள் ஏதோ இங்கே பாருங்கள், நான் இதில் போடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க வேணும்னே இதில் போட்டாங்க, என் பேச்சை கேட்காம என்னை மதிக்கலை. இதுலேருந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. இப்போது வேணாம், அது பத்தாது. அது பத்தம் எதில்? அதில் 10. இப்போ போடுங்க, அதில் 10லன்னா எனக்கு கேளுங்க. இப்போ பாருங்கள் மக்களே, லைவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போடுங்க. ஓகே. ஸோ அதனால் என்ன கொஞ்சம் தானே மிச்சம்? முடியலங்க இந்த பையனும். ஏங்க எங்கே இவ்வளோன்னு இருந்தது, இங்கே இவ்வளோ இருக்குது. எது பெஸ்ட்டு? பெஸ்ட்டு. இப்போது நான் சொன்ன மாதிரி இப்போ நெய் விடணும். அவ்வளோதான். விட்டு அப்படியே மூடி வச்சோன்னா சும்மா கமான்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து அவல் மிக்சர் பண்ண போகிறோம்.
சூப்பராக இருக்கு. டம்ளரில் கடல் தண்ணி அள்ளுற மாதிரி தான். டம்ளரில் எல்லாம் கூட முடிஞ்சிடும், நீங்கள் ஸ்பூனில் அள்ளிட்டு இருக்கீங்க. ஓகே டன். சரி மம்மி, ரொப்பி வைங்க, வரேன். முந்திரி, எதுக்கு முந்திரி? மிக்சரில் முந்திரி, இதில் வந்துட்டு வேர்க்கடலை, உடச்ச கடலை, முந்திரி, பாதாம் கூட போட்டுக்கலாம். ஆனால் ப்ரெசன்ட் நான் பாதாம் வாங்கி வைக்கலை நம்ம வீட்டில். ஸோ என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். வேர்க்கடலை, வேர்க்கடலை, கொஞ்சம் போடு. போதும், ஏச்சி போடு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா இருக்கும்டா. திராட்சை தான் ஆக்சுவலாக இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நான் வாங்கி வச்ச திராட்சை போதும். இன்னொரு பாக்கெட் இருக்கு, போட்டு. சும்மா கொஞ்சம் போல் கார மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு. அவல் கர்ட் ரைஸ் பண்ண போகிறோம். பட்டர் போட்டுக்கலாம். தயிர் நம்ம வீட்டிலையே எடுத்து வச்சுருக்கோம், திக்கான தயிர். பால் விடலாம், பட் நம்ம இப்போவே சுவாமிக்கு வைக்க போகிறோன்றதுனால நான் தயிர் மட்டும்தான் போடுறேன், பால் விடலை. கடுகுளுத்தம் பருப்பு, இஞ்சி, உப்பு. நான் இந்த அவல்லையுமே வந்து நல்ல சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் மசிச்சா நல்லா மசிஞ்சிடும். திராட்சை, கருவேப்பிலை, ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயம். நான் வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதை இப்போ இது மேலே ஊற்றிக்கலாம். பழம், नारायण हरि गोविन्दा गोविन्दा जय गोविन्दा அண்ட் ஒரு முக்கியமான கண்ணன், இந்த வருஷத்தோட புது வரவு இவர்தான். இவர் பாருங்க, யசோதை கண்ணன் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. எனக்கு இவர் ரொம்ப பிடிச்சதுங்க. அம்மா மடியில இருக்கிற ஒரு குட்டி கண்ணன். சென்டிமெண்டல் லாக் ஆகிட்டேன் இவர்கிட்ட. ஆக்சுவலாக இது வந்து இன்ஸ்டாகிராமில் ஹலோ டாலின்னு ஒரு பேஜ் இருக்குங்க. அவங்க தான் நமக்கு இந்த ஆண்டாள் கண்ணனுமே செஞ்சு கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து 16 செல்வங்கள் அதுவுமே செஞ்சு கொடுத்தாங்க. இந்த முறை நான் வந்து பிரத்யேகமாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இந்த யசோதை கண்ணன் தான் இந்த வருஷத்தோட புது வரவு. ஏமணி பொகடுதுனு ஓ பாலகிருஷ்ண, ஏமணி பொகடுதுனு, ஏமணி பொகடுதுனு ஓ பாலகிருஷ்ண, ஏமணி பொகடுதுனு, నీ అవతారము అతి అద్భుతము, నీ అవతారము అతి అద్భుతము, నీ లీలామృతం అమృతము, ఏమని పొగడుదును ఓ బాలకృష్ణ, ఏమని పొగడుదును.
అవతారము అతి అద్భుతము నీ అవతారము అతి అద్భుతము నీ లీలామృతం అమృతము ఏమని పొగడుదును ఓ బాలకృష్ణ ఏమని పొగడుదును. அப்பா இந்த கோகுலாஷ்டமி நல்லபடியா பூஜை பண்ணியாச்சு. எப்பவும் சொல்ற மாதிரி தான் இந்த பண்டிகைகள் அப்படிங்கிறது வந்து என்ன டயர்டா இருந்தாலும் ஓட வச்சிடும். அந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா மோகன் பிறந்த உடனே நான் பலகாரம்னு செஞ்சு ஃபர்ஸ்ட் கும்பிட்ட ஒரு சுவாமி இவங்க தான். அதனால எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதுக்காக எப்போ வரலட்சுமி பூஜை முடிஞ்சதோ அப்பையிலேருந்து நெக்ஸ்ட் வீக் கோகுலாஷ்டமின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக கிருஷ்ணர் எனக்கு எவ்வளோ சோதனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சோதனை கொடுத்தாரு. இன்னைக்கு ஷூட்டிங் இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் ஷூட்டிங் இருந்தது. எவ்வளோ சொன்னாலும் வந்து எனக்கு லீவ் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி ஓகே ஒர்க் இஸ் த வர்ஷிப்னு சொல்லுவேன். ஸோ நமக்கு வேலையை தாண்டி வேற என்ன இருக்க முடியும், அதையும் அந்த கடவுள் தான் கொடுக்குறாரு. ஸோ உன்னால முடிஞ்சா இதையும் அதையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல கிருஷ்ணா வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் நைட்டு அவ்வளோ லேட் ஆயிடுச்சு டப்பிங்கும் முடிச்சுட்டு வர்றதுக்கு. ஆனால் மோகி வந்து இதெல்லாம் ரொம்ப அழகாக அவனே செஞ்சு வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அப்பாவும் நானும் சேர்ந்து இந்த லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு படுத்தோம். திரும்ப காலையில் எழுந்திரிச்சு ஷூட்டிங் ஓடிட்டு அங்கே எப்போ முடியும்னு கேட்டு ஓட்டமாக தான் ஓடி வந்தாங்க. நடந்து கூட வரல, ஓட்டமாக வந்தேன். ஸோ வந்து என்னால் என்னெல்லாம் முடிஞ்சதோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். அதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன். சரி இங்கே ஒரு தடவை பார்க்கலாமா என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னு வாங்க. சின்ன கண்ணனுக்கு லிட்டில் ஹார்ட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் பிஸ்கட் எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஜவ்வரிசி அல்வா, இது வந்து அவல் மிக்சர், அவல் தயிர் சாதம், அவல் வெண்பொங்கல், பால், நெய், அவலும் வெல்லமும், இது வந்து அவல் வடை, அவல் உளுந்து எல்லாம் சேர்த்த வடை, வெண்ணெய், தயிர், மோர், அவல் சக்கரை பொங்கல், சுண்டல், அவல் பணியாரம். அவல் பணியாரமா இது? ஆமா அவல் பணியாரம் தான். அப்புறம் பழங்கள், குட்டி கண்ணன். இவர் தாங்க ஹைலைட் ஆஃப் த ஃபெஸ்டிவல். எப்படி இருக்காரு பாருங்க, அவங்க அம்மா கூட ஜம்முன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது. குட்டி அப்பா. இவர் வந்து லட்டு கண்ணன். இது மோகனுக்கு பிடிச்ச ரொம்ப அவ்வளோ ஆசையாக இருக்கிற கண்ணன். இவர் வந்து ஆண்டாள் கண்ணன். இவர் தான் இந்த விழாவின் ஹீரோ, பெரிய கண்ணன். செம்ம வெயிட்டாக பாருங்க அவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தவழ்கிற கண்ணன் குட்டியாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் லட்டு கோபால்னு சொல்லுவாங்கல்ல, அவரை பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மாதிரி இருக்கும் ஜாலியாக, அது லட்டு கோபால். இது வந்து அவல் பாயசம். இந்த கண்ணன் இன்னும் ஒரு ஸ்பெஷல், என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ வருஷம் நான் இவரை இங்கே வச்சு பூஜை பண்ணுறதுக்கு தவறதே இல்லை. அப்புறம் அங்கே துளசி மாடமும் வச்சுருக்கேன். எல்லா பட்சத்துலேயும் துளசியும் போட்டிருக்கேன். ஸோ இறைவனுக்கு படைக்கும்போது ரொம்ப தூய்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இது எல்லாமே ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக கிருஷ்ணர் ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன கொடுத்தாலும் என்ன விட்டாலும் அந்த அவலும் வெல்லமும் மட்டும் அவர் பக்கத்தில் அப்படியே வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த 5 பொருட்கள் முக்கியமாக அந்த பூஜையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. பால், மோர், தயிர், நெய், வெண்ணெய், இந்த 5மே கண்டிப்பாக வைக்கணும். மற்றது எதுவுமே நம்மளால செய்ய முடியலன்னா கூட இதை வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் அதையுமே வச்சிருக்கேன். ஸோ எப்பவும் சொல்ற மாதிரி ஒரே நிமிஷம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த கண்ணோட வாயிலையும் வெண்ணையே இல்லை. தடவுங்கம்மா. தடவுங்கம்மா இல்லைடா, அவங்க சாப்பிடுவாங்கடா. கண்ணா கோவமா இருக்காரு அவர் ஆல்ரெடி. சாப்பிடுங்க குட்டி குட்டி குட்டி. இப்படி பண்ணுவாங்க நம்ம வீட்டில், நல்லா இருக்கும். அவருக்கு இப்படி வெண்ணெய் ஊட்டி விட்டு ஊஞ்சல் ஆட்டி விட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது மாதிரி செய்யும்போது சில நேரங்களில் நம்ம பார்ப்போம் இது என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அது கடவுளோட நம்ம எவ்வளோ ஒன்றி போய் அவங்கள பூஜை பண்ணுறோமோ, நம்ம நேசிக்கிறோமோ, நம்மளுடைய மொத்த நம்பிக்கையும் அவங்க மேலே வைக்கிறோமோ, அப்போது இது எதுவுமே விளையாட்டாக தெரியாது. நிஜமாவே என் கண்ணன் அந்த வெண்ணெயை சாப்பிட்றாரு. இப்போ நாங்கள் சிரிச்சுக்கிட்டே அதை செஞ்சுருந்தாலும் இது நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கண்ணனுக்கு அந்த நெய் ஊட்டி விடுறது அப்படிங்கிறது. ஸோ
வரலட்சுமி பூஜை அப்போ சொன்னதுதான். இந்த கண்ணனையும் பாருங்க, நம்ம கிட்ட ஏதோ அவர் பேசுற மாதிரியே இருக்கும். எனக்கு அப்படிதான் தோணும். ஸோ இன்னைக்கு எங்க பூஜையில நான் வச்ச வேண்டுதல் கண்டிப்பா கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அதே மாதிரி என்ன நம்பிக்கை, என்ன ஆசைகள், என்ன வேண்டுதல்கள் வச்சிருந்தாலும் இந்த காணொளி பார்க்குற அத்தனை பேருக்கும் அத்தனை வேண்டுதல்களும் பலிக்கட்டும், நடக்கட்டும். சர்வேஜனா சுகினோ பவந்து. எல்லாரும் நல்லா இருப்போம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல அழகான பாசிட்டிவான vlogல சந்திப்போம். அது வரைக்கும் எங்க கண்ணர் எப்படி இருந்தாரு, எங்க வீட்டு பூஜை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.